நான் புடவை தயாரிக்கும் நிறுவனத்தை எங்களுடைய சொந்த கிராமமான அரசூரில் வைத்திருக்கிறேன். ஈரோடு, கோயம்புத்தூர், சேலம் சுற்று வட்டாரங்களில் இருக்கும் கடைகளுக்கு புடவைகளை சப்ளை செய்து கொண்டிருக்கிறேன். முன்னணி நிறுவனங்களுக்கு சப்ளை செய்தால் இன்னும் அதிக முன்னேற்றத்தை சந்திக்கலாம் என நினைக்கிறேன். ஆனால் அவர்களை எப்படி அணுகுவது என தெரியவில்லை, வழிகாட்டுங்கள். சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி மஷ்ரூம்னு சொல்லுவாங்க சார். ஒரு ஊர்லேயும் திறமையான பெண்மணிகள் அண்டு எல்லாருமே ஒரு பொருளை தயாரித்து நம்ம கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிட்டுங்க சொல்கிறேன். நான் இப்போ ரீசெண்டாக மார்த்தாண்டம் போனேன். அங்கே எனக்கு தேன் ஒருத்தர் தயாரிக்கிறார். தேன் வெளிலேருந்து வாங்கி அதை பேக்கேஜ் பண்ணி விற்கிறார். மலை தேன், கொம்பு தேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படி பியூராக இருக்கும் அந்த தேனை பார்த்தீங்கன்னா. ஸோ அவர்கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் பிராண்டு பண்ணி ப்ராப்பரான பாட்டிலில் வச்சு ப்ராப்பராக பேக்கேஜிங் பண்ணிங்கன்னா நல்லா போகணும். அவர் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. 2 டன்ஸுக்கு மேலே பண்ணுறாரு. இந்த அம்மாவுக்கு நான் சொல்ல வர விஷயம் இதுதான். நீங்கள் முதல்ல உங்களை பிராண்ட் பண்ணணும். பெரிய கடை உள்ள நீங்கள் நுழையணும்னா முதல்ல அவங்க சேர்க்கவே மாட்டாங்க பிராண்ட் இல்லைன்னா. ஆர் அடிமாட்ட விலைக்கு உங்களுக்கு கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த பொருளோட குவாலிட்டி என்னன்னு அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. ஏன்னா வியாபாரி. உங்களுக்கு பிராண்ட் இல்லை, என்ன பண்ணுவாங்க? சொல்கிற ரேட்டுக்கு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வேறு வழி இல்லாமல் கொடுத்து வருவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு பிராண்டை ரெடி பண்ணுங்கள். அந்த பிராண்டுக்கு மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சமூக வலைதளத்தை யூஸ் பண்ணுங்கள். காசு செலவு இல்லாமல் ஊர் போய் சேர்த்துருவது, எல்லாருக்கும் சேர்த்துருவது. வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் அண்டு ஃபேஸ்புக் மாதிரி நல்லா பிராண்டை பில்ட் பண்ணிட்டு குவாலிட்டியான ப்ராடக்டை போட்டு ப்ரௌஷர் ரெடி பண்ணி, ப்ரௌஷர்லாம் ரெடி பண்ணி அங்கே சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 50 கடைகளுக்கு இமெயில், வாட்ஸ்அப்பில் அந்த ஓனருக்கு அனுப்புங்க. நேராக போகாதீங்க பொட்டியை தூக்கிட்டு. நம்ம ஊரில் தயாரிக்கிற ப்ராடக்ட் நான் இந்த மாதிரி குவாலிட்டியாக பண்ணுறேன், நீங்களும் அழகாக ப்ரெசன்டபுளாக மாறுங்க. நீங்கள் ப்ரெசன்ட் கொடுக்குற விஷயம் இருக்குல்ல, ப்ரெசன்டேஷன் இருக்குல்ல, சும்மா போயிட்டு ஒரு ஆர்டருக்காக நிற்காதீங்க. நான் எப்பவுமே ஆண்டர்ப்ரனர் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆர்டருக்காகலாம் போய் நிற்கக்கூடாது. அதாவது ஒரு குட் சேல்ஸ்மேன், ஒரு ப்ராவர்பே இங்கிலீஷில் இருக்குது, அ குட் சேல்ஸ்மேன் நெவர் செல்ஸ். நல்ல விற்பனை பிரதிநிதி விற்க மாட்டான். நல்ல விற்பனை பிரதிநிதி விற்க மாட்டான். கமா, he makes customer buy. வாங்க வைப்பான். சூப்பர். நான் விற்க மாட்டேன், நீ என்கிட்ட வாங்கணும். நீ என்கிட்ட வாங்கணும்னு சொன்னா நீ எனக்கு விரும்பி வரணும். விரும்பி வரணும்னா அந்த அளவுக்கு என்கிட்ட ஒரு வித்தியாசத்தை நான் ரெடி பண்ணணும். அது பிராண்டாக இருக்கலாம், ப்ரெசன்டேஷனாக இருக்கலாம், குவாலிட்டியாக இருக்கலாம், சர்வீஸாக இருக்கலாம். மக்கள் தானாக வருவாங்க. இருட்டு கடை அல்வா வெயிட் பண்ணி போய் சாப்பிட்றோம்ல, நம்ம சிஎம் கூட போயிட்டு தரல பார்த்தோம்ல. அப்போ அந்த மனசுக்குள்ள அந்த இருட்டு கடை அல்வாவில் அங்கே போய், ஏன்னா அவர் இருக்கிறது 5 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க, 7 மணிக்கு முடிடுறாங்க. ஆமாம்.